சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த புத்தாண்டு 2026 தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான சுக சௌபாக்கியங்களையும் அனைத்து விதமான இஷ்டபோகங்களினுடைய சித்திகளையும் குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியம், நல்ல சுபிக்ஷம், ஏற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026ங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக வருது. ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஒரு சில வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், ஆனால் சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது. அதாவது முக்கியமான கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், 1-2 இல்லாமல் கூட போகும். பல வருடமாகவே அப்படி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையிலே கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளும் ஏற்படும் ஒரே வருடத்தில். அது மாதிரி இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, அதே மாதிரி சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, கூடுதலாக குரு பகவானின் பெயர்ச்சியும் இருக்குது, மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்குங்க. சரி, இந்த பெயர்ச்சினால் எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், நன்மைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் முதல்ல இருக்கக்கூடியதானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலைகளிலும் கூடியதாக அமையுது. முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ர கதியிலே ஆரம்பிக்கிறார். சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அந்த குரு பகவான் வக்ரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி முடிவிலையும் அதே குரு பகவானுடைய வக்ரத்தில் தான் முடியுது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவானினுடைய பயிற்சி. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஏற்படுறது. எப்போனா மார்ச் 17 வக்ர நிவர்த்தியானது ஏற்படுது. மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி ஜூலை மாதம் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம். குரு பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது. குரு பகவான் இப்போ எப்படி கடகத்தில் இருக்காரோ கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இது பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது, இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா 13ஆம் தேதி நவம்பர் மாதம் ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுது. ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலேருந்து அவர் மகர ராசிக்கு வராரு. கேது பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு போகிறாங்க. எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும், ராகு கேது எப்போதுமே பின்கதியில் தான் போகும். அதே மாதிரி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ர கதிக்கு மாறுகிறார். நேர்கதியில் போகக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கார் இல்லைங்களா, சிம்மத்தில், அவர் வக்ர கதிக்கு மாறுகிறார். இப்படியாக இந்த வருடம் அத்தனை கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இதனால் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விசேஷமாக நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பிரத்யேகமாக பார்ப்போம். சிவாய நமஹ. சிவாய நமஹ. அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்காக இப்போது 2026 பலன் மீனராசிக்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக கவனிப்போங்க. அதாவது மீனராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் சொல்கிறாரு, ராசிநாதன். அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அவரும் அவர் தான். அதே இடத்துல 4ஆம் அதிபதி புதன் போகிறாரு. 1ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, இதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கேந்திரம்னு பேர். இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை பண்ணி தான் இந்த வருடத்தை ஆரம்பிக்குது. இதுக்கு ஒரு கேந்திர யோகம்ங்கிறது உண்டாகுதுங்க. கேந்திர யோகம் வம்ச அபிவிருத்தியை கொடுக்கும். உங்களுக்கு குழந்தை பிறக்கணும், இல்லை உங்களுடைய பெண் குழந்தை வயசுக்கு வரணும், ஒரு பூப்படையக்கூடிய அமைப்பு இருக்குன்னா அவங்க பூப்படையக்கூடிய அமைப்பை உருவாக்கும்.
அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கிறது, இல்லை குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்குது, உங்கள் பேரனுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு அடுத்தடுத்த ஜெனரேஷன் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடியது இந்த கேந்திர யோகம். 1, 4, 7, 10 ஒரு ஜாதக ரீதியாக ஒரு திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது கூட மகேந்திர பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எத்தனை குழந்தை கிடைக்குங்கிறதெல்லாம் கூட சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது ஒரு ஜாதகம் பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் 1, 4, 7, 10 இது மாதிரி அந்த 4 மடங்குல அது வந்ததுன்னா மகேந்திரம் ரொம்ப குட்டாக பொருந்தி இருக்கும், உடனே நல்லபடியாக குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதே மாதிரி கோச்சார ரீதியாக கேந்திரம் அப்படிங்கிறது வம்ச அபிவிருத்தியை கொடுக்கும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் இடத்திற்குடைய புத பகவான், அதே மாதிரி உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியோட பார்வை அவர் கிடைக்கிது. அடுத்து உங்களுடைய தனாதிபதி, அதே மாதிரி உங்களுடைய தைரிய ஸ்தானாதிபதி, உங்களுடைய மாத்ருஸ்தானாதிபதி, அதே மாதிரி உங்களுடைய ரோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியதான சூரிய பகவான், அதே மாதிரி கலத்திர ஸ்தானாதிபதி புத பகவான், அடுத்ததாக உங்களுடைய ஆயுள் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், அதே மாதிரி உங்களுடைய 9வது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியதான செவ்வாய், இப்படியாக இந்த 7 பாவங்களுடைய சஞ்சாரம் இப்போ வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல வலிமையாகுது. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 10ஆம் இடம் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் என்ன, அவன் எதை செய்து ஜீவிதம் செய்வான், அவனுக்கான அதாவது என்னபடி என்ன வேலை செய்வாங்கிறத குறிக்கக்கூடியது தாங்க இந்த 10ஆம் இடம். அந்த இடத்துல எந்தாவது ஒரு கிரகம் போனாலும் அது நன்மையை செய்யும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த 2026 ஆரம்பத்திலேயே பல கிரகங்கள் 10ஆம் இடத்துல சேர்க்க இருக்குது. சேர்க்க மட்டும்தானா, அது மட்டும் இல்லை, கூட குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையும் அவருக்கு ஒரு டச் பண்ணிக்கிறாரு. அதனால் அவங்க நன்மையை வந்து அதிகமாகவே செய்வாங்க. பல நன்மைகளும் உண்டு உங்களுக்கு. அதனால் வீடு வாங்குறது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, அதே மாதிரி ஏதாவது கடன் இருக்குதுன்னா அந்த கடனை நிவர்த்தி செய்து கடனை அடைச்சி முடிக்கிறது போல் எண்ணற்ற நன்மைகள் கூட உங்களுக்கு உருவாகுதுங்க. கூடுதலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகாமல் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கவங்களுக்கு கல்யாணம் கைகூடும், குரு பலன் பரிபூர்ணமாக ஏற்படுது. பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு அந்த குரு தசைங்கிறது ரொம்ப சிறு வயசுலேயே வந்துடும், அல்லது ரொம்ப காலங்கடந்து வரும். ஒன்று சிறு வயசுலேயே வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தான் இருக்கும் ஒன்று மீனராசிக்காரங்களுக்கு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 100 வயசுக்கு மேலே தான் வரும், 85 வயசு 80 வயசுக்கு மேலே வரும். அப்போ ஒன்று சிறு வயசுலேயும் வர்றதும் பிரயோஜனம் இல்லை, வயசான காலத்துலேயும் வர்றதுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போது குறிப்பிட்ட காலத்திலே வரக்கூடியதான குரு தசை தான் குரு பலனை கொடுக்கும், அவங்களுக்கு கல்யாண பாக்கியத்தை கொடுக்கும். அதனால் அப்படி மீனராசிக்காரங்களுக்கு அந்த குரு பலனால் ஏற்பட்டு கல்யாணம் தள்ளி கொண்டு போயிட்டு இருந்ததுன்னா அந்த குரு பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்குது. அந்த குருவினுடைய பார்வையினால் திருமணம் கைகூடும், பல நன்மைகள் உண்டு. முக்கியமாக மீனராசிக்காரங்க செய்ய வேண்டியது ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும். அடுத்தது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடியதான சிவபெருமான் ஒரு பிரத்யக்ஷமான மூர்த்தி, கர்ம வினை தோஷத்தை போக்கக்கூடியவர். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா எப்பேற்பட்ட வினைகளையும் உங்களை சம்ஹாரம் செய்து அது ஆகமம் ஆகினென்று அன்னிப்பாண்டாள் வாழ்க அப்படின்னு மாணிக்கவாசர் சொல்கிறார் பாருங்க. அதுமாரி ஆகமமாக ஆகினென்று நம்மளை பரிபூர்ணமாக ரட்சிக்கக்கூடிய கடவுள். அவரை வந்து வழிபாடு செய்ய முடிஞ்சால் கிரி பிரதக்கணம்னு சொல்லக்கூடிய இந்த கிரிவலம் செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. சிவாய நமக. சிவாய நமக. இப்போ நம்ம அந்த பார்த்த பலன்கள் விசேஷமாக அந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலுக்காக நம்ம பார்க்கக்கூடியதான இந்த சேனல் இந்த பலன்கள் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படியானது. அதனால தான் பலரும் சொல்கிற போது சனி பயிற்சி வந்து இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்றீங்களே, இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். 2026 நம்ம சொன்ன பலன்கள், கிரக ஸ்புடங்கள், கிரகங்களினுடைய சஞ்சாரம், கிரகம் மாறுதுன்னு சொல்லக்கூடிய தேதி எல்லாமே வாக்கியம்தாங்க. வாக்கிய முறைப்படி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கோவில் அனுஷ்டானம் எல்லாமே வாக்கியம்தான். 99% குறிப்பாக சொன்னோம்னா நவகிரக கோயில் இருக்குது இல்லைங்களா, சூரியனார் கோயிலாகட்டும், அதே போல் திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலாகட்டும், அங்காரகன் கோயிலாக வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும், புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடாகட்டும், குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயிலாகட்டும், அதுமாதிரி சுக்கிர பகவானுக்கு கஞ்சனூர், சனி பகவானுக்கு திருநள்ளாறு, அதுமாதிரி ராகுக்கு திருநாகேஸ்வரம், கேது பகவானுக்கு கீழப்பெரும்பள்ளம், இது மாதிரி நவகிரக கோயில் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம், கோயில் அனுஷ்டானம், திருக்கோயில் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதுமாதிரி பல கோவில்கள், ஆதீன கர்த்தாக்களினுடைய கோவில்களாகட்டும், அதேமாதிரி நம்ம திருக்கடையூரில் அதாவது சாந்திகள் செய்யக்கூடிய திருக்கடையூர் கோயிலாகட்டும், அதுமாதிரி நம்மளுடைய வாத பிறப்புகள், வருட பிறப்புகள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வந்து வாக்கிய முறைப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வாக்கிய முறைப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது, மிக மிக உத்தமமானது. அதனால்
இன்னொன்று வந்து திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா 2025 அது உள்ளானதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வாக்கிய முறைப்படி 2025 சனி பயிற்சியே கிடையாது. அதனால் 2026 தான் சனி பயிற்சிங்கிறதே இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம கொண்டாடுறோம், அனுஷ்டிக்கிறோம். அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே கடைபிடிப்போம். நல்ல பலன்கள் உண்டு. முக்கியமாக முன் சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க. நல்ல பலன்கள் கிடைக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள் அவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், எல்லா வகையான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நமஹா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீனராசிக்காரர்களுக்கு 2026 எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம். பரிகாரங்கள், மிகைப்படுத்தி பார்ப்பது, அது மாதிரி விஷயங்களும் இல்லாமல் அறிவியல் சார்ந்த முறையில் நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான வாழ்க்கை சம்பவங்களும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களும் எப்படி உருவெடுக்கிறது, அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறதுங்கிறது மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம். இது பாருங்க, இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேதுகளை வைத்து பார்க்கக்கூடியது. இது ஒரு பொதுவான பலன் தான். துல்லியமான பலன்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது ஒன்றுமே நம்ம சேர்த்து பார்க்க முடியும். இப்போ பாருங்க, குரு வந்து மாதத்தின் முதல் 5 மாதம், ஆண்டின் முதல் 5 மாதம், மே மாதம் வரைக்கும் குரு 4ஆம் இடத்திலிருந்து தொழில் மேன்மை, தொழிலில் ஒரு ஃபோக்கஸு, இம்ப்ரூவ்மெண்ட்டு அதில் கொடுக்குறார். நல்ல ஒரு முன்னேற்றம், தாயார், இடம், வண்டி, வாகனம், அது மாதிரி விஷயத்துலையும் ஓரளவுக்கு நம்மளுடைய கர்மா என்ன நம்ம பண்ண நினைக்கிறோமோ அதில் வந்து ஓரளவுக்கு ஃபோக்கஸ்டாக பண்ண வைக்கிறார். இருந்தாலும் ஜென்ம சனி போய் கொண்டு இருக்கிறதுன்னு மறந்துடக்கூடாது. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். மைண்டு வந்து கிளாரிட்டியோடு இருக்காது. நம்ம அப்பப்போ டென்ஷன் கொடுக்கும். சில பேர்த்துக்கு உடல் உபாதைகள் வரலாம். சில பேர்த்துக்கு வந்து திடீர்னு சில செட்பேக்ஸ் வரலாம். சில பேருக்கு இந்த உறவுகளில் பிரச்சனை வரலாம். அது மாதிரி பல விஷயங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்மசனி தான் போய்கொண்டிருக்கிறது. எல்லாத்திலையும் கவனம் தேவை. அதே சமயத்தில் ராகு 12ஆம் இடத்துலேருந்து குருவின் பார்வை பெற்று விரயங்கள், கோயிலுக்கு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, வெளிநாடு போகிறது, அது மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். விரயங்கள் அதிகமாக உண்டு. சிறு சிறு விரயங்களும் சிறு சிறு பிரயாணங்களும் உண்டு. அதே சமயத்தில் 6ல் குரு இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது தான். ஸோ இது எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுன்னா, முதல் 5 மாதங்கள் வந்து நம்ம கூட செய்யக்கூடிய வேலையில் நிதானமாகவும் அதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. இதே வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு 5ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற்று இதுவரை 5 மாதமாக ஒரு டல்லாக போயிட்டு இருந்த விஷயமெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆகுது. ஜென்மசனி கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ள வருது. உச்ச குருவு ராசியையும் ஜென்மசனியில் பாதிக்கப்பட்ட சனியையும் பார்க்கறனால திருட்பலம் பெற்று மனம் தன்மை அடைகிறது, டென்ஷன் குறைகிறது, நம்ம வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகுது. 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்தை பார்த்து இதுவரை செய்த உழைப்புக்கு தக்க ஒரு லாபம் கிடைக்குது. சில கடன்கள் குறையுது, சில பிரச்சனைகள் முடியுது, வம்பு வழக்குகள்லேருந்து கொஞ்சம் மீண்டு வரோம், உடம்பு உபாதைகளை மாற்றினவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஸோ ஜென்மசனி பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்திலிருந்தே அதோட தாக்கங்கள் குறைவதே நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். திடீர்னு எண்ண மாற்றங்கள், மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது, கோபதாபங்கள் வருவது, உடல் உபாதைகள் வருவது, சிறு வயதினர்களுக்கு பார்த்தீங்கன்னா தவறான சகவாசங்கள், தேவையற்ற செயல்கள்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மனம் சஞ்சனப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஜூனுக்கு மேலே ஒரு நல்ல அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது. மனம் உற்சாகமடையும். அடுத்தடுத்த வேலை மாற்றம், முன்னேற்றம், தொழில் அபிவிருத்தி, வெளிநாடு பிராணங்கள், குழந்தைகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தைகள் விஷயங்கள், கல்யாணமாகாமல் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள், நற்செய்தி பெறுவது, வேலையில் ப்ரொமோஷன் வருவது, லாபங்கள் பெறுவது, நண்பர்களிடையே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் வருது, காதல் கைகூடுவது, இது மாதிரி நல்ல பலன்கள் வந்து ஓரளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி ஆண்டு முழுவதும் இருக்குதுங்கிறது மறந்துடக்கூடாது. அதனால் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுத்தமா கம்தமானு செய்யாமல் கொஞ்சம் பொறுமையாகவும் கவனமாகவும் கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டும். எல்லா வயதினரும் மனதை கட்டுக்குள் வைத்து கொண்டு வேணும், கண்ட்ரோலாக வச்சுக்கணும், செலவுகளை பார்த்து செய்யணும், உடல் உபாதைகளை வந்து வராமல் பார்த்துக்கணும், மன சோர்வுலேருந்து நீங்கி வரணும். நம்ம யாரோட பழகிறோம், புதுசாக யாரோ உங்களோட வந்து நட்பு பாராட்டுறதுக்கு மாதிரி வந்தாங்கன்னா அவங்க யார் என்னன்னு பேக்ரவுண்ட் தெரிஞ்சு தான் உங்களுடைய
சீக்ரெட்டான விஷயங்கள், பர்சனலான விஷயங்கள் பேசணும், நம்பி ஏமாறக்கூடாது. ஸோ இது மாதிரி ஒரு ரிஸ்கான ஜென்மசனி என்று சொல்லப்படுகிறது. சில பாதிப்படைஞ்ச ஜாதங்களுக்கு சில பெரிய பாதிப்பும், பாதிப்பு இல்லாத ஜாதங்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜென்மசனி. அது குருவின் பார்வை ஜூன் மாதத்திலிருந்து வருவதனால் அதிலிருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை, கொஞ்சம் குறையும், எல்லாமே கொஞ்சம் தன்மையாக வரும். நம்ம அதிலே சொன்ன மாதிரி இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீ என்ன தேதியில எந்த ஊர்ல எந்த டைம்ல பிறந்தீங்க வைத்து உங்களோட லக்னம் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம்லாம் எப்படி இருக்கு, ஒரு கிரகமும் எந்த ஸ்தானபலம் திக்பலத்தில் இருக்கிறார், எந்த பாவம் அதிகமாக வேலை செய்யுது, ஆட்சி உச்சம் பெற்றிருக்குதா, அப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, யோகமான தசாபுக்திகளா அல்லது சுமாரான தசாபுக்திகளா, தசநாதன் புக்திநாதனும் இப்போ நம்ம சொன்ன கோச்சார் அண்ட் டிரான்சிட் அஸ்ட்ராலஜியில் எது மாதிரி அமைப்பு இருக்குங்கிறதா ஒரு சேர்ந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அப்படியே நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு எப்படி ஓப்பன் அப் ஆகுது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு தென்படுகிறது, எது மாதிரி டைரக்ஷன்ல நமக்கு வாழ்க்கையை திரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கு, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, எது நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கு, எது நமக்கு நடக்கிற அமைப்புகள் இல்லை, எது மாதிரி ஒரு துறை நமக்கு ஒத்து வரும், எந்த நேரத்தில் எது செய்யலாம், திருமண விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் மேன்மையான விஷயங்களா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, உயர் படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, ஹெல்த் விஷயமா இருந்தாலும் சரி, எந்தெந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் செய்யலாம், நம்மளுடைய பிராப்தங்கள் என்னங்கிறது நம்ம தெரிந்து கொண்டவையானால் தேவையற்ற மன உளைச்சல், தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள்லாம் தவிர்த்து நமக்கு என்ன நேச்சுரலாக நமக்குடைய ஜாதக பிரகாரம் நம்மளுக்கு என்ன வருதோ அதை தெரியும் பொழுது உங்களுக்குமே அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஜாதகர் என்ன சொல்லுதோ அதே மாதிரி உணர்வு தான் உங்களுக்கு இருக்கும். அது வேற சொல்லுது, நம்ம வேற சொல்றங்கிற மாதிரி வராது. ஏன்னா உண்மையான ஜோதிடம் எப்படி இருக்குன்னா நீங்கள் என்னவோ அதுதான் காமிக்கக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. அடுத்த வரக்கூடிய கர்வ் எப்படி இருக்கு, நமக்கு சாதகமான டைம் எப்போ வருது, எந்த நேரத்தில் எது நம்ம செய்யலாம், எப்போ நமக்கு வேகமாக எது மாதிரி காலகட்டத்தில் நம்ம ரிஸ்க் எடுத்து செயல்படணும், எது மாதிரி காலத்தில் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், சர்வேவானா போதுங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த மனித குலத்துக்கு அருளிய இந்திய வேத ஜோதிடத்தை புரிந்து கொண்டு அது மூலமாக நம்மளோட வாழ்க்கையை கிளாரிட்டியோட நம்ம செயல்படும் பொழுது மன உளைச்சல் இல்லாமல், கன்ஃபியூஷன் இல்லாமல், இரட்டை மனம் இல்லாமல் நம்ம செயல்படும் பொழுது நம்மளுடைய உண்மையான கர்மாக்கு தகுந்த மாற உண்மையான பலன்களை பெற்று வாழ்க்கையில தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி அந்தந்த நேரத்தில் அதை செயல்படுத்துமே ஆனால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறலாம். இதை விட்டுட்டு நாம தேவையற்ற நமக்கு ஆகாத சில வேலைகள், ஆகாத தொழில் பண்றது, ஆகாத நேரத்தில் நம்ம போய் ஒரு விஷயத்த இன்வால்வ் ஆகும் பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா என்னடா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல் எப்படி நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், தெரியாத இடத்துக்கு போகிறப்போ ஒரு கிளாரிட்டி இல்லாதப்போ நம்ம கூகுள் மேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து நம்மளோட ரூட் என்ன, இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இன்னும் எவ்வளோ மணி நேரம் ஆகும், வெளியில் போகிறப்போ டிராஃபிக் இருக்கா, என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு நம்ம தெரிந்து அது பிரகாரம் கிளாரிட்டியோட போய் நம்ம சேர்றோமே. அதே போல் எந்த நேரத்தில் வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கிளாரிட்டி எப்போ கொஞ்சம் மிஸ் ஆகிற நேரத்தில் உண்மையான ஜோதிடரை பார்த்து சயின்டிஃபிக் வேடிக்கை அடிப்படையில் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கை போகாமல் உள்ளது உள்ளவாறு உங்களுடைய பிராப்தத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் செயல் திட்டங்களை செலுத்துவேயானால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மொத்தமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால்
நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம், பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார். மிதுனத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது. அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால் எடுத்த உடனே 17/3/2026 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது. அதற்கு முன்னாடி பார்த்தோன்னா 6/3/2026 அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை பெறுறது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி போகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் போகிறது. இது மாற்றங்கள். அதே மாதிரி பார்த்தாலேனால் 17/3/2026 குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17/3 அதற்கு பிறகு பார்த்தாலேனால் 26/5/2026 குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேனால் பொதுவாகவே 12 மாதம் இருக்க வேண்டிய குரு 5ஆம் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் வரணும். அதாவது 5 மாதம் மட்டுமே அங்கே இருக்கார். அதாவது 20/10/2026 வரலும் தான் குரு கடகத்தில் இருக்கார். 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் சிம்மத்துக்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம்தான் அவர் அங்கே இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது 13/11/2026 ராகு கேத்துவின் பயிற்சி. அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள். அதாவது அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள். தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையிலும் கிடையாது. எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகுவும், கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்கிறாங்க. அதாவது 13/11/2024 ஒரு 1.5 மாதம் முன்னாடி, இந்த வருஷத்தினுடைய கடைசி காலத்தில். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும், பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது. 10ஆம் இடத்துல அதாவது குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் 4-10 பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் கணக்கு தொழில்கள், ஷேர் மார்க்கெட் 85 95 வரலும் 95,000 பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு. போன வருஷம் அதாவது 2025 நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதத்துக்குள்ளே 85,000 பாயிண்ட்டு தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு 10,000 பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும். 95,000 பாயிண்ட்டிலிருந்து 1,00,000 பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டினுடைய இது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும். அதை தவிர அனலிட்டிக்கல் ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் நிறைய ஏறும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதிகமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அது தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வாட்டி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும், அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும், சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும்.
கலைத்துறை, அதை தவிர வந்து பார்த்தோம்னா அழகுத்துறைகள், ஆடை விளம்பரம், அலங்காரம், இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு பார்த்தடையானால் இந்த விமானப்படை மூலியமாக, விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும். இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தடையானால் குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்கம் விலை பார்த்தோம்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸ்திரம் அப்படின்னா 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. மேக்ஸிமம் போச்சுன்னா 14 ரூபா 15,000 ரூபா வரலும் 1 கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும், அதிகமான இதுவாக வரும். வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர வந்து பார்த்தாலேயானால் மைனிங் செக்டர், அதாவது வானூர்தி செக்டர், அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸு, ஏரோடைனமிக்ஸு, அது தவிர ஏவியேஷன், இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1-2 நெருப்பு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது, அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும். வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்டாக போகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ஏற்றமான காலம், இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது. நல்ல ஒரு பண வரவும் இருக்கும், பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும், பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் ஒரு ராசியாக வந்து இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2026 இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை வந்து போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, தசாநாதம் என்ன, தசை நடக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் 50 வயசு 60 வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷப லக்னம் நினச்சின்னு இருப்பாள். ஆனால் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும், மிதுன லக்னத்தில் இருப்பாள். ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது. அதனால் முதல்ல லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா, இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 2026 புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷம் பார்த்தோம்னா பரிவர்த்தனை யோகத்தில் 10-4 பரிவர்த்தனை ஆறுது. அதனால் வந்து உங்கள் சுகங்கள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் மன அழுத்தம் உண்டு. என்ன சார் எடுத்த உடனே இப்படி சொல்கிறீங்க? உங்களுடைய ராசிக்கு வந்து 7.5 சனி நடக்கிறது, ஜென்ம சனி வருது. 3ஆம் மாதம், அதாவது மார்ச் மாதத்திலிருந்து மீனராசிக்காரர்களுக்கு
ஜென்ம சனி வருது. இதனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரலும் உண்டான காலகட்டத்தில் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளும் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள், மன அழுத்தம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஒரு தீர்க்கமான முடிவு எந்த ஒரு விஷயத்திலும் எடுக்க முடியாத காலமாக இருக்கும். அதனால் வந்து பிரச்சனைகளை கையில் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனுடைய பார்வை வேறு இருக்குது. ராசிநாதனுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்யலாமா வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை அமையும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார். அந்த காலகட்டத்தில் புதிய வேலை அமையும், புதிய கடன் அமையும். அதுவும் தங்கம், வெள்ளி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதாவது அதை வாங்கிட்டு கட்டுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை, அடகு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால், அதாவது சனி பகவான் உங்களுடைய ராசியில் வர்றதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு மே மாதத்திலிருந்து சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உடல் நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் போகிறதுனால புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, உடம்பில் வந்து இந்த சுகர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த ப்ரொஃபஸர்ஸு, அது தவிர இந்த இது சொல்லிக் கொடுக்குறவங்க, ஆசிரியர் பெருமக்கள், இந்த மாதிரியான டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர வந்து இந்த தேங்காய், தென்னை மரம் அந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, தோப்பு வச்சுருக்கிறவங்க, அவங்களுக்கு பின்னடைவு இருக்கும். இந்த மீனராசிக்காரர்கள் தென்னந்தோப்பு அதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் போகிறார், 5ஆம் இடத்துல கேது பகவான் வரார். எப்போ அப்படின்னா 11ஆம் மாதம், அதாவது நவம்பர் மாதம் 2026 வர்றார். அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 11ல் ராகு வந்து அபரிமிதமான பணத்தை கொடுப்பார். அபரிமிதமாக கொடுப்பார். ஆனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுத்துருவார். ஏன்னா அவருடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் உணர்ந்து, சனி பகவான் வேறு இருக்கார். அதனால் உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கோ. ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருந்தது. ஆனால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா நிச்சயமாக பிரச்சனைகள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனாலையும், மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனாலையும், எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாத காலகட்டமாக இருக்கிறதுனாலையும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு சுமாரான வருஷமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறது அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது. பணம் வரும், ஆனால் உடல்நிலை பின்னடைவு ஏற்படும். எடுத்துக்கொண்ட விஷயங்களில் நீங்கள் தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் ராசிநாதனே இருக்கார். நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும். இருந்தாலும் குழந்தை பாக்கியம் அக்டோபர் நவம்பருக்குள்ளே ஆகணும். அதுக்கப்புறம் கேத்து வர்றதுனால அந்த காலகட்டத்தில் அபாஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கார், சுபர்கள் பார்வை இல்லாமல் இருக்குது. அதனால் அந்த இடத்துல இருக்கும்பொழுது அந்த விசேஷங்கள் பிரச்சனைகளை கொண்டு போய் முடிக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. பண வரவில் அபரிமிதமாக இருக்கும். மூத்த சகோதரிகளோடு சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோன்னா வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர வந்து புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அவசியமாக வந்து இந்த தேய்பிறை அஷ்டமி அதில் வந்து கால பைரவரை வழிபட்டுட்டு வாங்கும். தேய்பிறை அஷ்டமி வந்து கால பைரவருக்கு மிக சிறந்த நாள்.
கால பைரவர் எங்கே இருப்பார் அப்படின்னா சிவன் கோவிலில் வடகிழக்கு மூலையில் இருப்பார். அவர் தான் வந்து அந்த கோவிலை பார்த்துக்கிறதா சொல்கிறார். அதனால் கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி மிகவும் சிறந்த ஒரு நாள். ஏன்னா சனி பகவானுடைய உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்து நல்ல சுபர்கள் பார்வை இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால இதை பாருங்க, பண்ணுங்க. அதை தவிர நீல கலர் வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க. அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில். உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த 2026 கிடைக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.